இட்லி தோசைக்கு இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 4 மிளகாய் சேர்த்து மிளகாய் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ணின வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததும் பொடியாக கட் பண்ணின தக்காளி ஒன்று சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் 2 பல் பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ஸ்டேஜ் வந்ததும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து சட்னி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான சட்னி ரெடி.